ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் பணியாரத்துக்கூடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நிறைய செஞ்ச ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறம்போது பூண்டு சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதில் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இந்த மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் 10 அளவுக்கு சேர்க்குறேன். இதுவே காரம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 12 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக ஒரு 4 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காரம் குறைவாக தான் இருக்கும். சட்னிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனால ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாய் வற்றல் நல்லா செவந்து வர அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் வற்றல் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே காரமாராக விட்டுடக்கூடாது. இந்த அளவுக்கு செவந்து வந்துச்சு அப்படின்னாலே போதும். இப்போ அதே எண்ணெயில் நான் மெசரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த பூண்டும் வெங்காயமும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி நல்ல பொன்னிறமாகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் பூண்டில் அந்த காரம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சட்னியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் பூண்டும் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். புளியை நல்லா அழுத்தி பெரிய நெல்லிக்காய் சைஸில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளுமே நல்லா வதங்கி நல்ல பொன்னிறமாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் வற்றலை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம மிளகாய் வற்றலை அரைச்சி எடுக்கிற போது அதனால மையாக அரைப்படும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் வற்றலை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற போதே சேர்க்காதீங்க, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சட்னி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்னியும் நல்லா திக்காகி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் சட்னியை நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்ற போது கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா சட்னி கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி, அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பூண்டு சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூண்டு சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ பூண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுற தன்மை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.